காலம் என்னும் வேகமும் கணினி துறையின் வளர்ச்சியும் கண்கள் கூட இமைக்காமல் வேலை செய்ய கற்றுக் கொடுக்கிறது என்று இன்றைக்கு அனைத்து துறைகளும் கணினியையே நாடி இருக்கின்றன. உலகமே கணினிமயமாகி அதன் சேவைகளும் தேவைகளும் பூர்த்தியாகி வருவதால் அதன் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. உலக வட்டத்தில் உலா வந்து கொண்டிருக்கும் இணையத்தின் தேவையும் இணையில்லா சேவையையும் பட்டி தொட்டி எங்கும் பாமர மக்களும் பயன்படுத்தி பயன்பெறும் வகையில் கணினி மய இந்தியா என்ற தொழில்நுட்ப திட்டத்தை மோடி தலைமையிலான மத்திய அரசு தொடங்கியுள்ளது. இணையத்தின் பயன்பாடு உலகமே இணைந்து அதன் பயன்பாடும் என்று இன்றைய காலகட்டத்தில் இமாலய வளர்ச்சியை எட்டி வரும் இணைய சேவையின் மூலம் மத்திய அரசின் செயல் திட்டங்களை எங்கோ ஒரு மூலையில் இருக்கும் கிராம மக்களும் பயன்பெறும் வகையில் அமைந்துள்ள இத்திட்டத்தின் மூலம் அரசின் சேவைகளை உடனுக்குடன் மக்களிடம் சேர்ப்பதுடன் அரசின் செயல்பாடு மற்றும் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் நோக்கத்துடனும் இத்திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் நாட்டின் கணினியின் மென்பொருள் மற்றும் வன்பொருள் உற்பத்தியை பெருக்கவும் தேசிய கிராமப்புற இணையம் மற்றும் தொழில்நுட்ப இயக்கம் தொடங்கி கிராமப்புறங்களில் உள்ள மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்தவும் அவர்களிடம் அரசின் சேவைகளை கொண்டு சேர்க்கவும் அரசாட்சி திட்டத்தை அமலாக்கவும் சுமார் 500 கோடி நிதி ஒதுக்கி கிராந்தி என்னும் இந்த இணைய புரட்சி திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்துள்ளார். அரசையும் மக்களையும் இணைக்கும் பாலமாக அமைக்கப்பட்ட இந்த இணையதளத்திடம் பல்வேறு பிரச்சனைகளை பற்றி விவாதிக்கவும் திட்டங்களை செயல்படுத்துவதில் பங்கேற்கவும் மக்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் முதல் கட்டமாக கங்கையை தூய்மைப்படுத்துதல், பெண் கல்வி, சுத்தமான இந்தியா, பசுமையான இந்தியா, வேலைவாய்ப்பை உருவாக்குதல், தூய்மையான டிஜிட்டல் இந்தியா ஆகிய பிரிவுகளில் இதன் செயல்பாடுகளும் அமைந்துள்ளன. இவற்றில் பொதுமக்கள் தங்களுடைய கருத்துகளையும் ஆலோசனைகளுடன் கூடிய எண்ண பகிர்வுகளையும் இந்த இணையதள சேவையின் மூலம் பகிர்ந்து கொண்டும் அதற்காக அமைக்கப்பட்டுள்ள குழுக்களுடன் விவாதிக்கும் விதமாகவும் அமைந்துள்ளது. வீட்டில் இருந்து நாடு வரைக்கும் இணையத்தை பயன்படுத்தாதவர்கள் இருக்கவே முடியாது. இணையம் என்பது கணினியை இணைக்கும் பிணையம் என்று நகர்ப்புறங்களில் மட்டுமின்றி கிராமப்புறங்கள் வரைக்கும் இன்றைக்கு இணையத்தின் பயன்பாடு அதிகரித்துள்ளதை அறிந்து தொலைநோக்கு திட்டத்துடன் கூடிய வளர்ச்சி திட்டத்தை அனைவரும் வரவேற்றுள்ளனர். இப்படி மக்களின் தேவையறிந்து செயல்படுத்தியுள்ள இந்த தொலைநோக்கு திட்டத்தால் நம் பாரதம் தொன்மை பெறும் என்பதில் வியப்பொன்றும் இல்லை. பதவியில் அமர்ந்து மக்களுக்கு உதவி மட்டும் செய்யாமல் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் திட்டங்களை வகுப்பது சீரிய சிந்தனை மட்டுமல்ல, சிறப்பான வளர்ச்சிக்கும் வழிவகுக்கும். லோட்டஸ் செய்திகளுக்காக நாகேஸ்வரி சௌந்தரராஜன்.